நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவையே அதிர வைத்த பல ஸ்கேம் பத்தி, ஊழல்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் மிக முக்கியமாக ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம், 2G ஊழல், கோல் மைனிங் ஸ்கேம், நிலக்கரி ஊழல், விஜய் மல்லையா ஸ்கேம், ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், இப்படி பல ஊழல் வழக்குகளை நம்ம படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஊழல் பண்ணவங்களை நம்ம எங்கே தூக்கி போடுவோம்? ஜெயிலில் தூக்கி போடுவோம். அந்த ஜெயிலில் தூக்கி போடுற இடத்துலையே ஸ்கேம் நடந்தா, ஊழல் நடந்தா, இன்னைக்கு தமிழ்நாட்டையே அதிர வைத்திருக்கிறது மதுரை ஜெயில் ஸ்கேம். சிறைக்குள்ள ஊழல் பண்ண முடியுமா? சிறைக்குள்ள லஞ்சம் வாங்க முடியுமா? ஜெயிலில் போய் யாருப்பா இருப்பா? அவன்கிட்ட போய் என்னப்பா காசு வாங்க முடியும்? ஜெயிலில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள்கிட்ட காசு வாங்கலை. தமிழ்நாடு சிறைத்துறை சார்பாக சிறை மற்றும் சீர்திருத்தத்துறையாக அது மாறிய பிறகு சிறையில் தண்டனை பெற்று வரக்கூடிய சிறைவாசிகளுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு சம்பளத்தை கொடுத்து தமிழ்நாடு அரசு சட்டத்துறையின் சார்பாக, சிறைத்துறையின் சார்பாக ஒரு நிதி ஒதுக்கப்படுகிறது. இந்த நிதியில் சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் சின்ன சின்ன வேலை பார்க்கலாம், விவசாயம் பார்க்கலாம், அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை சோப்பு தயாரிக்கலாம், பத்தி தயாரிக்கலாம். சசிகலா கூட போய் கர்நாடகத்தில் பத்தி உருட்டுனாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு குறைந்த சம்பளத்தை கொடுப்பாங்க. அப்படி பத்தி உருட்டுவது, சூடம் தயாரிப்பது, இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. அப்படி மதுரை சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை குறைந்த சம்பளத்தில் வேலை வாங்குவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன அலுவலக அட்டைகள், அலுவலகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கவரு, போஸ்ட் கவரு, பெரிய கவரு, சின்ன கவரு, மீடியம் சைஸ் கவரு, அதே போல் இந்த ரிசியூம்லாம் வைக்கக்கூடிய, ஆவணங்கள் வைக்கக்கூடிய ஃபைல் பேட் அட்டைகள் அது தயாரிச்சிருக்காங்க. அப்புறம் பேண்டேஜ், இப்படி சின்ன சின்ன பொருட்களை தயாரிச்சிருக்காங்க. இதில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்ததாக 2021ஆம் ஆண்டு வழக்கறிஞர் புகழேந்தி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணார். எவ்வளவு? 100 கோடி. இந்த 100 கோடி முறைகேடு பல கட்ட விசாரணைக்கு பிறகு இப்பொழுது 14.30 கோடியாக மாறி இருக்கிறது. 100 கோடி எப்படியா 14.30 கோடியாக மாறிச்சுன்னு கேட்காதீங்க, மாறி இருக்கிறது. 14.30 கோடி ரூபா மதுரை சிறையில் இருந்த அன்றைக்கு 2018 2021 வரைக்கும் மதுரை சிறையின் கண்காணிப்பாளராக, சூப்பர்டென்டாக இருந்த ஊர்மிளா அவர்கள், மதுரை சிறையில் அன்றைய சிறை அதிகாரியாக, சிறை ஜெயிலராக இருந்த வசந்த கண்ணன் அவர்கள், சிறை நிர்வாக அதிகாரியாக இருந்த தியாகராஜன் அவர்கள், இந்த 3 பேரும் சேர்ந்து 14.30 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் செய்திருக்கிறார் என்று தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 11 பேர் மேலே. இந்த 3 பேருக்கு உடந்தையாக இருந்த 11 பேர் உட்பட எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய சிறை அதிகாரிகள், சிறை கண்காணிப்பாளர்கள் எல்லாருடைய வயிற்றிலையும் புளியை கரைச்சிருக்கிறது. திருடருக்கு தேல் கொட்டின மொமெண்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அது இன்றைக்கு தமிழ்நாடு சிறைத்துறை அதிகாரிகளுக்கு திருடனுக்கு தேல் கொட்டின மொமெண்டாக மாறி இருக்கிறது. மதுரை சிறையில் நடந்த ஊழல் வெளியே வந்துருச்சு. ஒரு ஊழல் இதுபோல தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய 9 மத்திய சிறை, 24க்கும் மேற்பட்ட மாவட்ட சிறை, தமிழ்நாடு முழுமைக்குடைய கிளை சிறையில் லஞ்ச ஒழிப்புத்துறை முழுமையாக ஆய்வை நிகழ்த்தினால், கண்காணிப்புத்துறை முழுமையாக ஆய்வை நிகழ்த்தினால், தணிக்கைத்துறை முழுமையாக ஆய்வை நிகழ்த்தினால் பலாயிரக்கணக்கான கோடி ஊழல் வெளியே வரும். சரி, எப்படி இந்த மதுரை சிறையில் ஊழல் நடந்துச்சு அப்படின்னா, ஜெயில் எப்படி சுவாரஸ்யமானதோ, சிறையினுடைய கதைகள் எப்படி சுவாரஸ்யமானதோ, அப்படி இந்த ஊழலும் சுவாரஸ்யமானது. மதுரை ஜெயிலில் இப்போ தண்டனை சிறைவாசிகள் இருக்காங்க. இந்த தண்டனை சிறைவாசிகளை வச்சு ஒரு ஆஃபீஸ் கவர், ப்ரௌன் சீட்டு உள்ளே வந்துடும். இந்த ப்ரௌன் சீட்டை கொண்டு போய் அந்த சிறை வாசிட்ட, அந்த சிறை தண்டனை சிறைவாசிட்ட கொடுப்பாங்க. அந்த சிறைவாசி அதை பெட்டி கொண்டு அதை மடித்து அதில் பேஸ்ட் போட்டு ஒட்டி அதை கவராக மாற்றுவார். அதே போல் தான் அந்த ஃபைல் பேடு அங்கே வச்சு உருவாக்குவாங்க. இதுக்கு ரா மெட்டீரியலு வெளியே இருந்து வாங்கணும். இந்த ரா மெட்டீரியலுக்கு தமிழ்நாடு சிறைத்துறை கான்ட்ராக்ட் விடும். கான்ட்ராக்டை ரா மெட்டீரியல் ஒரு நிறுவனத்திலிருந்து எடுத்து அந்த ரா மெட்டீரியலை உள்ளே கொண்டு அதை
சிறைவாசி வச்சு ஒட்ட வச்சு இதை எங்கே அனுப்புவாங்க அப்படின்னா, இந்த மெட்டீரியலாக தயாராகிடுச்சு, ரா மெட்டீரியல் வாங்குறாங்க, சிறைவாசி அதை வந்து தயார்படுத்தினார், கவர் ரெடி ஆயிடுது. இந்த கவரை எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்கள், மருத்துவமனைகள், அதே போல் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல்துறை அலுவலகம், அரசு சார்ந்த எல்லா அலுவலகங்களுக்கும் இதை வந்து அனுப்புவாங்க. எந்தெந்த அலுவலகத்தில் இது போல் தேவைப்படுது, மருத்துவமனைகள் எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. அப்படி அதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஒரு தொகையை கொடுக்குறாங்க. அதே போல் இந்த சிறை வாசிகள் இருக்காங்க இல்லையா, சிறை குற்றவாளிகள், தண்டனை சிறைவாசிகள், இவங்க இதை ஒட்டுறதுக்கு அதுவும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. ஒரு 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 கவருக்கு 10 காசு 5 காசு, அது மாதிரி ஒரு கவர் வெளியே 1 ரூபா விற்கும், 5 காசு 10 காசு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அதிகபட்சம் மாதம் முழுக்க ஒட்டினா கூட, மாதம் முழுக்க வேலை பார்த்தா கூட 3000 ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு அதிகபட்சம் சம்பளம் வராது. ஆனால் மதுரை சிறைத்துறை ஒரு சிறைவாசிக்கு 25,000 ரூபா சம்பளம் போட்டிருக்கு. அதாவது ஒரு ஜெயிலில் வேலை பார்க்கக்கூடிய 2ஆம் நிலை காவலர், 2nd கிரேட் வார்டன் இருக்கார் இல்லையா, அவர் வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக சிறைவாசிக்கு சம்பளம் போட்டிருக்கு மதுரை சிறை அதிகாரிகள். எடுத்துக்காட்டுக்கு 14 கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணியிருக்காங்க, ரா மெட்டீரியலை வாங்கியிருக்காங்க. 14 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசிலிருந்து வாங்கி, சிறைத்துறையிலிருந்து வாங்கி இப்போ ரா மெட்டீரியலை வாங்குறாங்க 14 கோடி ரூபாய்க்கு. சம்பளம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 16 கோடிக்கு போட்டிருக்காங்க. அதாவது ரா மெட்டீரியலை விட ஒட்டுன காஸ்ட் அதிகம். சரி, இப்போ ரா மெட்டீரியல் வாங்கியாச்சு, சிறைக்குள்ளே வச்சு பொருளை ஒட்டியாச்சு, 14 + 14 கோடி, இங்கே ஒரு 16 கோடி அப்படின்னா எவ்வளோ ஆச்சு, கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா ஆச்சு. இந்த 30 கோடி பொருள் வெளியே போயிருக்கா அப்படின்னா போயிருக்கு. எதில் போயிருக்குன்னா டாக்குமெண்ட்டில் போயிருக்கு. சிறையினுடைய வாசலில் எந்தெந்த பொருள் உள்ளே வந்திருக்குங்கிற இருக்குது, என்ட்ரி போட்டிருக்காங்க. எங்கேருந்து, சென்னையிலிருந்து, நாமக்கல்லிருந்து, குமாரபாளையத்திலிருந்து, மதுரையிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ரா மெட்டீரியல் வாங்கிறதுக்கான என்ட்ரி டாக்குமெண்ட்டில் இருக்குது. வெளியே போனதுக்கான குறிப்பாக எங்கெங்கே வெளியே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, தேவக்கோட்டை ஆர்டிஓ ஆஃபீஸ், சமயநல்லூர், மதுரை சமயநல்லூர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், பறவை டவுன் பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு, உசிலம்பட்டி தாலுகா அலுவலகத்திற்கு, உசிலம்பட்டி ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு, அப்புறம் ஆதி திராவிடர் நலத்துறை, சிவகங்கை மாவட்டம் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்திற்கு, சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மதுரை, இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஸ்டேஷனரி அனுப்பணும். குறிப்பாக தேவக்கோட்டை ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு 33,26,000 ரூபாய்க்கு என்னது ஸ்டேஷனரி. சமயநல்லூர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு 7,65,000 ரூபாய்க்கு நாங்கள் கவர் அனுப்பியிருக்கோம். கவரில் பணம் இல்லை, வெறும் கவர். அதே போல் பறவை டவுன் பஞ்சாயத்துக்கு மட்டும் 45,46,545 ரூபாய்க்கு கவர். பறவை டவுன் பஞ்சாயத்துடைய ஆண்டு வருமானமே அவ்வளோ இருக்காது. ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட்டுக்கு அரசாங்கம் ஒதுக்குற நிதியே அவ்வளோ இருக்காது. இவங்க வெறும் கவர் இருக்கு இல்லையா, ஆஃபீஸ் கவர், அதை 45 லட்சம் ரூபாய்க்கு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் உசிலம்பட்டி தாலுகா அலுவலகத்துக்கு 31,55,371 ரூபாய்க்கு கவர் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் உசிலம்பட்டி ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு 16,10,000 ரூபாய்க்கு கவர் அனுப்பியிருக்காங்க. அதே போல் சிவகங்கை ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்திற்கு 21,12,030 ரூபாய்க்கு கவர் அனுப்பியிருக்காங்க, ஆஃபீஸ் கவர். அப்புறம் மதுரை சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் KK நகருக்கு 8,47,766 ரூபாய்க்கு கவர் அனுப்பியிருக்காங்க. மொத்தத்தில் 1,63,64,222 ரூபாய்க்கு கவர் அனுப்பியிருப்பதாக தணிக்கைத்துறை கண்டுபிடிச்சிருக்கு. இதில் இந்த துறைகளுக்கெல்லாம், இந்த நிறுவனங்களுக்கெல்லாம், இந்த அலுவலகத்துக்கெல்லாம் கவர் போயிருக்கான்னு விசாரிச்சிருக்காங்க. எது, தேவக்கோட்டை ஆர்டிஓ, சமயநல்லூர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, பறவை டவுன் பஞ்சாயத்து, உசிலம்பட்டி தாலுகா ஆஃபீஸு, உசிலம்பட்டி ஆர்டிஓ, ஆதி திராவிடர் நலத்துறை, இதுக்கெல்லாம் போயிருக்கான்னு பார்த்தா ஒத்த கவர் கூட போகலை. ஒத்த கவர் கூட போகாமல் கவர் போனதா ஒரு பில்லு, வெளியே கவர் வாங்கினதா ஒரு பில்லு. கவர் வாங்கிட்டோம், அதுக்கு காசு ஆட்டையை போட்டாச்சு, கவரை தயாரிச்சாச்சு, சம்பளத்துக்கு ஆட்டையை போட்டாச்சு, கவரை வித்தாச்சு, பில்லு இருக்குது,
கிணறு வெட்டு ரசீது என்று இருக்குடா பயவுல ஒரு பய தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி வடிவேலு வட்ட கிணறு சார் வத்தாத கிணறு சார் அப்படின்னு கிணறு வெட்ட ரசீது தூக்கிட்டு வருவாரோ அதே மாதிரி 2018 2021 வரைக்கும் இப்படி ஒரு ஊழலை விஞ்ஞான ரீதியான ஊழல் சொல்லுவாங்க இல்லையா, சர்க்காரிய கமிஷன் சொன்ன ஊழல், அந்த ஊழலை நிகழ்த்தியிருக்காங்க மதுரை சிறைத்துறை கண்காணிப்பாளரும் சிறை அதிகாரியும் இணைந்து. இதுல இந்த 3 பேரோட 8 பேர் கூட்டு, அந்த 8 பேர் யாருன்னு பார்த்தா சென்னையை சார்ந்த ஒரு நிறுவனம். இந்த ஊழலுக்கு எப்படி இவங்க துணை போனாங்க, இவங்களும் எப்படி அக்யூஸ்டா மாறுறாங்கன்னா, சென்னையை சார்ந்த ஜேகே ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தை சார்ந்த ஜாஃபருல்லா கான், இவருடைய மகன் முகமது அன்சாரி. இந்த ஜாஃபருல்லா கானும் முகமது அன்சாரியும் சேர்ந்து குமாரபாளையத்தை சார்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட இவங்க ரா மெட்டீரியல் வாங்கி மதுரை ஜெயிலுக்கு சப்ளை பண்ண மாதிரி பில்லு ரெடி பண்ணியிருக்காங்க. பில்லு இருக்கு, மதுரை ஜெயிலுக்குள்ள இந்த பில்லு வந்ததுக்கான என்ட்ரி இருக்கு. எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துச்சு, குமாரபாளையத்திலிருந்து என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல் மதுரை ஜெயிலுக்கு வந்துச்சு அப்படின்னு லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்புத்துறை கண்காணிப்பு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் போய் விசாரிக்கும் போது இல்லை, போனாதானே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எதில் போச்சுன்னு இல்லை. அப்போ அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலியை சார்ந்த சங்கரசுப்பு, அவருடைய மனைவி தனலட்சுமி, அவருடைய பேர் நடத்தக்கூடிய தனலட்சுமி ட்ரேடர்ஸு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் இதே போல் சென்னையிலேருந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்களா, பில் இருக்கா, இருக்குது. பில்லு கம்ப்யூட்டரிஸ்ட் பில்லா இல்லை, ஜிஎஸ்டி இருக்கா இல்லை, எதில் இருக்காங்க, சும்மா பேப்பரில் எழுதி கையில் எழுதியிருக்காங்க. தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய சிறைத்துறைக்கு இவங்க மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல் அனுப்புகிறாங்க. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருள் ஒரு கம்ப்யூட்டர் பில்லு போடக்கூட தகுதியற்ற நிறுவனத்திடமிருந்து மூலப்பொருட்களை சிறைத்துறை அதிகாரிகள் வாங்கியிருக்காங்க. கை பில்லு, கையில் போட்ட பில்லு, மெமோ புல்லுன்னு இருக்கும் இல்லையா, 20 ரூபாய்க்கு புக்கு வாங்கி அந்த மெமோ புல்லில் மதுரை ஜெயிலுக்கு நாங்கள் அனுப்பியது அப்படின்னு ஒரு பில்லை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பில்லு தான் எங்கே இருக்குது, மதுரை சிறை வளாகத்தில் சிறை வாசல் இருக்குது. அப்போது இது போலியான பில்லு, போலியான ரசீது என்று ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறை அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதோடு விடாமல் இதை ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த அதிகாரிகள் விசாரித்திருக்காங்க. விசாரித்த அடிப்படையில் முழுக்க இங்கே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டு இந்த 11 பேர் மீதும் இன்றைக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6 பிரிவுகளில் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது மதுரை சிறையில் மட்டும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. மதுரை சிறையில் மட்டும் இதுபோல சிறைவாசிகளை வைத்து லெட்டர் பேடும் இந்த மாதிரியான கவர்களும் தயார்படுத்தப்படலை. கோவை சிறையில், திருச்சி சிறையில், புழல் சிறையில், வேலூர் சிறையில், கடலூர் சிறையில், திருநெல்வேலி பாளையங்கோட்டை சிறையில் என்று தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய எல்லா மத்திய சிறைகளிலும் தண்டனை சிறைவாசிகளை முழுமையாக இது போன்ற பணிகளில் ஈடுபடுத்தப்படுறாங்க. இப்படி முழுமையாக தண்டனை சிறைவாசிகள் ஈடுபடுத்தப்படுற இந்த பணிகளில் என்னென்ன ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது விசாரிக்க ஆரம்பித்தா தலை சுற்றி கீழே விழுந்துருவாங்க. இங்கே நடந்தது என்பது இந்த கடலில் பெருங்காயத்தை கரைச்ச மாதிரி ஒரு சின்னது புழல் சிறைன்னு ஒரு சிறை இருக்குது தமிழ்நாட்டில். அந்த சிறையில் உணவில் மட்டும், அதாவது இந்த வெளியிருந்து சிக்கன் வாங்கிறது, வெளியிருந்து முட்டை வாங்கிறது, அதே போல் வெளியிருந்து காய்கறிகள் வாங்கிறது, பால் வாங்கிறது, இதனுடைய ஊழலை விசாரிக்க ஆரம்பித்தா பல 100 கோடிகள் வரும். தமிழ்நாடு அரசு ஒரு சிறைவாசிக்கு ஒரு நாளைக்கு 130 ரூபா பணம் ஒதுக்குது. எதுக்கு? காலை, மதியம், இரவு, மாலை உணவு, 3 வேளை உணவுக்கு. வாரத்தில் 2 நாள் சிக்கனு, வாரத்தில் 2 நாள் முட்டை. குண்ட சட்டம் போட்டவங்க, தேசிய பாதுகாப்பு இருக்கவங்க, தண்டனை சிறைவாசிகள், இவங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை வாழைப்பழம் கொடுக்கணும். அதே போல் அவங்களுக்கு வாரத்தில் 2 முறை பால் கொடுக்கணும். ஏன்னா அவங்க நீண்ட காலமாக ஜெயிலில் இருப்பாங்க, ஒரு உயிரோடு இருக்கணும், ஆரோக்கியத்தில் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வெள்ளக்காரன் எழுதி வச்சுட்டு போன சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு 130 ரூபா ஒதுக்குது. இந்த 130 ரூபா முழுமையாக அந்த சிறைவாசிக்கு போய் சேருதா அப்படின்னா சத்தியமாக இல்லை. சிறையில் உள்ள சாப்பாடு என்பது, நான் 1 வருஷம் ஜெயிலில் இருந்துக்கிறேன், 330 நாட்கள். பாளையங்கோட்டை ஜெயிலு, திருச்சி ஜெயிலு, புழல் ஜெயிலு, திருவள்ளூர் சப்ஜெயிலு, முசிறி சப்ஜெயிலு, லால்குடி சப்ஜெயிலு, நாங்குநேரி சப்ஜெயிலு என்று 4 சப்ஜெயிலு, 3 சென்ட்ரல் ஜெயிலில் இருந்துக்கிறேன். அந்த அடிப்படையில்
சிறையிலுடைய சாப்பாடு என்பது மனிதர்களால், சாதாரண மனிதர்களால் சாப்பிட முடியாத ஒரு உணவு. அவ்வளவு மோசமாக இருக்கும், அவ்வளவு கேவலமாக இருக்கும். அதுவும் அந்த சாம்பார் என்பது, சாம்பார் வாளியை கழுவி வச்சுருந்தா ஒரு தண்ணி இருக்கும் இல்லையா, அதான் சாம்பாராக இருக்கும். இதற்கு இந்த காய்கறிகள் எங்கேருந்து வருதுன்னா தனியார் கான்ட்ராக்டர்ஸ் வந்து வருது. இந்த கான்ட்ராக்டர்ஸ்ட்டை சிறை நிர்வாகம் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் வீணாக போன, நாரி போன தேர்ட் ரேட் வெஜிடபிள்ஸ், காய்கறிகளை வாங்கிட்டு வந்து அதை ஒப்பந்தக்காரை கொண்டு வந்து போடுவாங்க. ஆனால் அங்கே என்ன போட்டிருக்கோம்னா 1 கிலோ தக்காளி 40 ரூபான்னு போட்டிருக்கோம். ஆனால் கொண்டு வர தக்காளி 4 ரூபாய் கூட பெருமானம் இருக்காது. கோழியுடைய கழிவுகளை எடுப்பாங்க. கோழியோட பேக்கு, கோழி கழுத்து 2 தான் இருக்கும். அந்த உடலு, காலு, லெக்கில் எங்கே போகும்னே தெரியாது, அது வராது. ஆனால் 1 கிலோ கோழிக்கறி வெளியே என்னளவோ அந்த வேலை தான் சிறையிலையும் போடப்பட்டிருக்கோம். ஆனால் கோழி கழிவுகளை தான் அவங்க வந்து சிறைவாசிகள் கொடுப்பாங்க. அதை மற்ற இடத்துல சாப்பிட்ருவாங்கன்னா இல்லை, உள்ளே வராது, பொருளே வராது. ஆனால் வந்த மாதிரி கணக்கு இருக்கும். அப்படி சிறையினுடைய பிசிபி, இப்படி பல வகைகளில் சிறையில் முறையீடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் முழுமையாக விசாரிக்க ஆரம்பித்தா மதுரை ஜெயிலை விட புழல் 2 ஜெயிலு, புழல் 1 ஜெயிலில் மிகப்பெரிய ஊழல் வெளியே வரும். இந்த மதுரை ஜெயிலில் நடந்த இந்த ஊழல் என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல். 2018 2021 வரைக்குமான அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல். அப்போ திமுக ஆட்சி, இவங்க யோகே சிகாமணிகளா, இவர்கள் ரொம்ப நேர்மையின் சிகரங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த நிலைமைன்னா திமுக ஆட்சி காலத்தில் எந்த நிலைமை இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்க முடியுதா? யாரோ ஒரு எஸ்பி ஊர்மிளா, யாரோ ஒரு ஏடிஎஸ்பி வசந்தகண்ண அப்படின்னு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளும், எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறைத்துறையில் ஒரு 2-3 விழுக்காடு அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் இருப்பாங்க. வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்து குடிச்சிட்டு சிறையில் கூட தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகளும் சிறையில் இருக்காங்க. சிறையில் உள்ள சாப்பாடை பயன்படுத்தக்கூடாது, சிறையில் கேண்டீன் சாப்பாடை சாப்பிடக்கூடாது, வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரணும் என்று வறுமையினுடைய பிடியில் வாழ்ந்தாலும் நேர்மை தவறாத அதிகாரிகளை நானும் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அது காவல்துறையிலும் இருக்காங்க, சிறைத்துறையிலும் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய டிஜிபியாக வந்திருக்கக்கூடிய சிறை தலைவர் நேர்மையான அதிகாரின்னு சொல்கிறாங்க. காவலர்கள் தவறில் செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படி கிட்டத்தட்ட சென்னை ஜோனில் மட்டும் 11க்கும் மேற்பட்ட காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு, தூக்கி போட்டிருக்காரு. தவறு செஞ்சவன் வேணாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு. அப்படி நேர்மையான ஒரு டிஜிபி, இதுக்கு முன்னாடி இருந்த டிஜிபியாக இருக்கட்டும், இப்போ இருக்க டிஜிபியாக இருக்கட்டும், 2 பேருமே நேர்மையான அதிகாரிகள். டிஜிபி நேர்மையானவர், கீழே இருக்கவங்க. 2021 மதுரையில் பிரம்மாண்ட ஊழல், மதுரையில் 100 கோடி ஊழல், இந்தியாவை மிரள வைக்கும் ஊழல், மதுரையில் 100 கோடி ஊழலா, எந்த அதிகாரிகள் அப்படின்னு பிரேக்கிங் போட்ட தொலைக்காட்சிகள் இப்பொழுது இந்த செய்தியை அமுக்கி வாசிக்குது. 14 கோடி 30 லட்சம், 1 கோடியே 30 லட்சம்னு. 4 ஆண்டுகளில் 100 கோடி ஊழல் என்று பேசப்பட்ட செய்தி 14 கோடியாக மாறி 1.35 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4 ஆண்டு போச்சுன்னா இந்த 1 கோடி 30 லட்சமோ சுருங்கி 13 லட்சமாக மாறிடும். 100 கோடி ஊழல் எப்படி 14 கோடியாக மாறுது, எப்படி 1 கோடி 30 லட்சமாக மாறுது அப்படிங்கிறது. அப்போ இதுக்குள்ளே ஊழலா, ஊழலுக்குள்ளேயே ஊழலா அப்படிங்கிற கேள்வி பிறக்குது. இப்போதாவது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுப்பதை நாம் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் இந்த நடவடிக்கை பத்தாது. உடனடியாக சம்பந்தப்பட்ட இந்த அதிகாரிகள் டிஸ்மிஸ் செய்யப்படணும். நீங்கள் ஒரு ஊழல் நடந்திருக்குது என்பது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஆவணங்கள் முறையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதிலும் இல்லை. அப்போ இவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படணும். இந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு இவருக்கான தண்டனை வழங்கப்படணும். இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை, மதுரை சிறையில் 2018 21 வரைக்கும் இருந்த இந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுற தண்டனை இனி ஒருவன் தவறு செய்ய பயப்படணும். தமிழ்நாடு அரசு மக்களுடைய வரிப்பணத்தில், என் வரிப்பணம் இருக்குது, நான் ஒரு ஐடி ஹோல்டர் தான், என்னுடைய வரிப்பணம், உங்களுடைய வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணத்தில் சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுடைய வாழ்வாதாரத்தை பார்ப்பதற்கும், அவன் ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கணும், வெளியே போய் அவன் பொழைச்சிக்கணும், அவனும் சக மனிதனாக திரும்பி வாழ்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்த நிதியை ஒதுக்குனா அந்த நிதியை ஆட்டைய போடுறீங்களடா. வேலியே பயிரை மேய்ந்தது போல இளவூட்டில் போயிட்டு நெத்திக்காசை திருடுவதும், சிறைத்துறையில் இருந்து கொண்டு சிறைவாசிகளுக்கு கொடுக்கப்படுற பணத்தை ஆட்டைய போடுறதும் ஒன்று தான். பணத்தின் நெத்தியில் இருக்கிற காசு ஒட்டுமா, அடுக்குமா? சிவன் சொத்து குலநாசம்பாங்க. சிவன் சொத்து குலநாசமோ இல்லையோ, சிறை சொத்து குலநாசம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி